ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சௌந்தர்யா சுகுமார். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேடி வந்து சபரிமலைக்கு கிளம்ப போகிறாங்க. அந்த விளாக் தான் ஃபுல்லாக அதில் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இப்போ தான் நான் எழுந்தேன். டைம் கரெக்டாக 6:04 ஆகுது. என்னால் கண்ணை கூட திறக்க முடியல. ஸோ வாங்க இதை பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்தோடனே இப்போ தான் இருக்கா. ஸோ பெட்ஷீட் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். அண்ட் இங்கேயுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. புளி சாதத்துக்கு குழம்பு வச்சுருக்காங்க. சக்கரை பொங்கலுக்கு நம்மளை வந்து வெள்ளம் அனுப்ப சொன்னாங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து பொங்கலுக்கு அம்மா கோலம் போட்டுட்ருக்காங்க. நான் காமிக்கிறேன். வெள்ளத்தை நொறுக்கிட்டேம்மா. இந்த வெங்காயம் வெல்லம் தான் வந்து நம்ம நொறுக்கிட்டு இருக்கோம். ஸோ சக்கரை பொங்கலுக்காக ஒரே திட்டு தான். பெட்டில் வந்து பெட்ஷீட்லாம் அப்படியே இருந்துச்சு. எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக 8 o'clock தான் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. சரி முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோன்ட்டு தான் நாங்கள் எல்லாமே செஞ்சிட்ருந்தோம். மம்மி சைடில் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் சக்கரை பொங்கலும் சாமிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சா. தென் வந்து பார்த்திங்கன்னா வீடு 2 ரூமையும் பெருக்கிட்டு கிளம்புறது தான். ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டிலேருந்து டேடிக்கு ஏதாவது கோவிலேருந்து கொண்டு போகிறதுக்கு பொருள் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். லைக் அப்பா வந்து இருமுடி கட்டுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் சாமி வேஸ்ட்டு அதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இது பிடிக்கல. ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ் போட போகிறேன். அவங்களுக்கு நான் போட்டுட்டு காட்டுறேன். இந்த ட்ரெஸ்மே ஃபுல்லாக பாட்டுற பாருங்க. நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்னமோ இவ்வளோ உங்களுக்கு தெரியுதா கீழே எவ்வளோ தூரம் பரலுது. கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன். இதுவுமே ஒரு சுடிதார் மாதிரி தான். இந்த அவுட்ஃபிட் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். டேடி வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து 6 மணிக்கே வந்து கோவில் போயிட்டு இருமுடி கட்டுறதுக்காக எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அகெயின் திருப்பி வந்து தான் இங்கேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பாடு தான் அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா மதியானத்துக்கு, அதுக்காக புளி சாதம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் எனக்கு டபுள் மைண்டாகவே இருக்கும். எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்குவேன். ஸோ ஃபைனலாக நான் இந்த கம்பல் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னப்பா
சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. அண்ட் டேடி வந்து கிளம்பும்போது எப்போவுமே பாத பூஜை நான் தான் பண்ணுவேன். நானுமே வந்து சபரிமலைக்கு போயிருக்கேன். 3 டைம்ஸ் வந்து போயிருக்கேன். 3rd டைம் போயிட்டு வரும்போது தான் வந்து என்னாச்சுன்னா, போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ 3 வருஷம் நான் போயிருக்கேன். லைக் 10வது வயசில் ஒன்று, 11வது வயசில் ஒன்று அந்த மாதிரி போனேன். 12 தான் நான் வந்து வந்தேன், அதாவது வீட்டுக்கு வந்தேன் 3வது தடவை போனது. மணி கட்டிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போனேன். எப்போவுமே இந்த மாதிரி பாத பூஜை பண்ணிவிட்டு டேடி வந்து தேங்காய் உடச்சிட்டு திரும்பி பார்க்காம போவாங்க. ஸோ பைக்கில் தான் வந்து போகணும் அப்படின்னு அப்பா கூட போயிட்டேன். படப்பா கற்பனை வந்து துணை எதுன்னு சொல்லு கேண்டு. அம்மா போலாம், கூட்டிட்டு வா வீட்டை பத்திரமா. இருமுடி வந்து பார்த்திங்கன்னா பாடியில் இருக்க சிவன் கோயில், திருவள்ளிதாயம் கோயில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே தான் வந்து இருமுடி கட்டுறதா இருந்துச்சு. மொத்தமாக வந்து 45 பேர்லேருந்து 50 பேர்கிட்ட போகிற மாதிரி இருந்தாங்க. பஸ் புக் பண்ணி தான். அங்கே போனோடனே புறா இருந்துச்சு. ஸோ புறாவுக்கு கொஞ்சம் நேரம் அந்த உடச்ச கலெல்லாம் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரீல்ஸில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே கோயிலுக்கு 2வது அக்காவும் வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து 2வது அக்கா. இது 2வது அக்காவோட பாப்பா, ஃபஸ்ட்டு பாப்பா இவங்க தான். இதுவுமே பேர் வந்து அர்ச்சதா பேர். ஜாலியாக நானும் அவளும் தான் விளையாடிட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே. இவங்க வந்து என்னோடய அத்தை, அதாவது அப்பாவோட தங்கச்சி. ஸோ அவங்க பையன், அதாவது என்னோடய தம்பி, அவங்களும் என்னோடய அப்பாவும் தான் வந்து மலைக்கு போகிறதா இருந்தாங்க. தென் டேடிக்கு வந்து இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானுமே வந்து கூட தான் உட்காந்துட்டுருந்தேன். எப்போவுமே நாங்கள் மலைக்கு போகும்போது நானும் டேடி இப்படி தான் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் உள்ளே கட்டுவோம் கோயிலுள்ள. இந்த வாட்டி வெளியே வந்து வச்சுருந்தாங்க. தேங்காய் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி முத்திரை தேங்காய், நெய் தேங்காய்ன்னு சொல்லிட்டு எப்போவுமே பெரிய அக்கா வந்து ஒன்று கொடுப்பா, நானுமே ஒன்று கொடுப்பேன். சின்ன அக்கா 2வது அக்காவுமே கொடுப்பாங்க. இந்த வாட்டி பெரிய அக்கா வந்து வர முடியல, ஏன்னா குழந்தைங்களுக்கு டான்ஸ் இருக்குது, ஸ்கூல் படிக்கிறதுனால டான்ஸ் ஷோ இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அட்டென்ட் பண்ண போயிட்டாங்க அங்கே. 2வது அக்கா வந்து கொடுக்கல. அது ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை அப்புறம் ஷேர் பண்ணுறேன். தென் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டி டேடி ஒன்றே போதும், அப்பா மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டேடி மட்டும் அந்த தேங்காய் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் வந்து அங்கே பண்ணிகிட்ருந்தாங்க. இது வந்து டேடிக்கு 32வது வருஷம். ஆக்சுவலாக 32 இயர்ஸாக டேடி வந்து மலைக்கு போயிட்டுருக்காரு. இடையில நானும் டேடி கூட 3 தடவை வந்து போயிட்டு வந்துருக்கேன். சமீபத்தில் ஒரு 3 இயர்ஸ் மட்டும் டேடி போகாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய மம்மி இருந்ததுனால மம்மிக்கு மட்டும் 3 இயர்ஸ் வந்து போகக்கூடாது. மீதி யார் இருந்தாலும் நம்ம வந்து மாலை போட்டுருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் ரிலேஷனாக இருந்தாங்கன்னா 1 மந்த் கழிச்சு வந்து போட்டுக்கலாம். அந்த 30 டேஸ் எல்லாம் முடியும் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து இருமுடியும் கட்டிட்டு தென் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இருமுடி கட்டிட்டு கோவிலை வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து நம்ம இருமுடி அங்கே வைக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் ஆக்சுவலாக பண்ணுவாங்க. உள்ளே பண்ணும்போதுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சிவன் கோயிலில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பாடியில் இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நான் வந்து இன்ஸ்டாவில் போடும்போது கமெண்ட் பண்ணுவாங்க, இது பாடி சிவன் கோயிலா அப்படின்ட்டு. ஆமாண்டா.
டேடிக்கு இருமுடியெல்லாம் கட்டியாச்சு. 2 மணிக்கு தான் வந்து இங்கேருந்து 1:30 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் பாப்பா கூட அப்படியே நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். புறாலாம் நிறைய வரும் ஆக்சுவலாக இங்கே. ஸோ அப்படியே ஜாலியாக புறாக்கு வந்து ஃபுல்லாக போட்டு பாப்பா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா என்ன வேண்டியிருக்காங்கன்னு கேட்கலாம். எனக்கு அது என்னம்மா வேண்டிங்க? என் பொண்ணுக்கு நல்லா மாப்பிள்ளை நானே பார்த்துட்டோம்மா. சொல்லணுமா? அண்ட் டைமுமே வந்து 12:30 ஆகிடுச்சி. ஸோ சாப்பிடல யாருமே காலையிலேருந்து. இங்கே வந்து தான் கோயிலில் சாமி இருமுடி கட்டிட்டு சாப்பிட்லான்னு இருந்தோம். எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மாமா, என்னோட தம்பி அண்ட் அக்கா, 2வது அக்கா, பாப்பா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு எங்கள் அக்கா பாப்பாவுக்கு இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே சண்டை போட்டுட்டு விளையாடுவேன். இவன் மட்டும் இல்லை, பெரிய அக்காவுக்கும் 3 பாப்பா. அவங்ககிட்ட அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பேன். ஜாலியாக நல்லா இருக்கு. அம்மான்னு சொல்கிறது நல்லா இருக்குது, அதனாலே பிடிக்கும். அண்ட் இந்த பஸ்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரூப்பாக வந்து மலைக்கு போகிறது. ஸோ பஸ்ஸில் போய் அப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. காலையில் இருந்திருக்கவே எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. 6 o'clock எனக்கு அப்படியே தூக்கமாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்ல நேரம் 1:30 மணிக்கு வந்து எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டேடியுமே வந்து இருமுடியெல்லாம் எடுத்துகிட்டு இதான் அவங்க போகிற பஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பஸ்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க. லைக் பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சப்பழம்லாம் சுற்றி உடச்சிட்டு தான் பஸ் எடுப்பாங்க. கொஞ்சம் இதில் காட்டுப்பா. ஹாய் சொல்லுப்பா. ஹாய். ஸோ ஃபஸ்ட்டில் போகிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து குருசாமி இந்த குரூப் கூட்டிகிட்டு போகிறவங்க. எல்லாருமே வந்து இபியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டேடி வந்து மிஷின் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஊதுவத்தி எடுத்துகிட்டு போகிறாரு இல்லைங்களா, அதுதான் எங்களோட டேடி. ஸோ பஸ்ஸுக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு பண்ணிவிட்டு முன்னாடி எல்லாமே சாமி படம்லாம் வச்சு ஒருத்தராக பஸ்ஸில் ஏறி அவங்க சீட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டேடி கிளம்பும் போது எப்போவுமே நான் வந்து அழுதுருவேன். கண்ணெல்லாம் கலங்கிருக்கும். ஆனால் போகும்போது சொல்லி அனுப்புவேன், எனக்கு வந்து பொம்மை வாங்கிட்டு வாங்க. நான் போனாலே வந்து இந்த ஏரோப்ளேன், கார் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வருவேன். நான் கட்ட போய் ஃபுல்லாக பொம்மையாக தான் வாங்கிட்டு வருவேன். ஓகே சரி பாய் சொல்லிவிட்டு ஃபைனலாக 1:45 2 o'clock வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து போனால் பொன்னியம்மன் பரவட்டம்மன் கோவில் இருக்கும், சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதிரில். அதை அப்படியே கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. ஒரு லொக்கேஷனாக வந்து போவாங்க. லைக் குற்றாலம் அந்த மாதிரி. தாத்தா வேணுமா? எங்கள் அப்பா அது. என்னது தாத்தாவா? என் அப்பா அது. எங்கப்பா 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 எங்கப்பா. என்னங்க உங்க பொண்ணு வந்து அவங்க அவங்க தாத்தானது? எங்க அப்பாங்க அது. அப்படியே ரேபிடோல ஆட்டோ புக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான், 20 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா கிட்ட தான் எங்கள் வீடு அங்கேருந்து. வீட்டுக்கு வரும்போது மணி 2 அந்த மாதிரி கிட்ட இருந்துச்சு. 2:15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு மாடு வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுடைய மெயின் கேரக்டர் பூனை வந்து காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. பூ வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு போல், கத்திகிட்டே இருந்துச்சு வீடு திறந்த உடனே. நம்ம எப்படா வரும்னு ஒருத்தர் வந்து காத்துட்டு இருந்தாரு. பாலை வச்ச உடனே எப்படி ஓய் பூபு 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 பூபு. எஸ், வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, சபரிமலையில் போயிட்டு இன்னும் என்னென்னலாம் எப்படி போவாங்கன்னா, இப்போ வந்து 45 அந்த மாதிரி பேர்கிட்ட வந்து போகிறாங்க. ஸோ வேன் மாதிரி பஸ் மாதிரி புக் பண்ணி தான் போகிறாங்க. அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, எந்த இடத்துல போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் டேடி நான் வீடியோ மாதிரி கேப்சர் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அதையுமே நான் உங்களுக்கு வந்து vlog மாதிரி கண்டினியூ பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.